ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சைனீஸ் ட்ராமாவோட மூவி வெர்ஷனை தான் பார்க்க போகிறோம். இது ஒரு ரிவெஞ்ச் லவ் ஸ்டோரி தான். அது மட்டும் இல்லை, சேனலுக்கு என்ன புதுசாக வரீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. கூடவே ஒரு லைக்கை மட்டும் போட்டு விட்டுருங்க. இப்போ வாங்க இந்த மூவியை பார்க்கலாம். மூவியோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோயின் ஆனை தான் காட்டுறாங்க. அவள் என்ன பண்ணுறான்னா சூசைட் பண்ணிக்க ட்ரை பண்ணிகிட்ருக்கா. ஏன்னா இவளோட லவ்வர் பாய் ஃப்ரெண்ட் இவளை ஏமாத்திருப்பாங்க. அதனால தான் நம்ம ஹீரோயின் இனிமேல் நம்ம எதுக்கு வாழணும், நம்ம சூசைட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு சாக போகும்போது நியூஸில் ஒன்று ஓடிட்டுருக்கு. என்னென்னா அன்னைக்கு மார்னிங் தான் நம்ம ஹீரோனோட லவ்வர், அவன் பேர் ஃபூ ப்ரப்போஸ் பண்ணியிருப்பான் நம்ம ஹீரோன் கிட்ட, என்ன மேரேஜ் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு. ஏன்னா இது ஒரு 10 வருஷம் லவ், எல்லாரும் முன்னாடியே ப்ரப்போஸ் பண்ணியிருப்பான். நம்ம ஹீரோனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கும். அப்போ அவனை ரொம்ப அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க. இதுக்காக ரொம்ப நாள் வெயிட் பண்ணியிருப்பாங்க. இவன் எப்போ நம்மளை மேரேஜ் பண்ணிக்க போறியான்னு கேட்பான் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதுக்காக ரொம்ப நாள் வெயிட் பண்ணியிருப்பாங்க. இப்போ அவன் கேட்கும் போது அவங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்திருக்கும். மார்னிங் அவ்வளோ சந்தோஷமாக இருந்தவங்க திடீர்னு நைட்டில் சூசைட் பண்ணிக்கிற அளவுக்கு போயிருக்காங்க. அது மட்டும் இல்லை, அந்த ப்ரெஸ் மீட்டிங்கில் இருக்க எல்லாருமே நம்ம ஹீரோனை பார்த்து ரொம்ப அழகாக இருக்காங்க, வைஸ் பிரசிடென்ட் இப்படி ஒரு லவர் வச்சிருந்தாரா அப்படின்ற மாதிரி மாற்றி மாற்றி பேசிட்டு இருந்திருப்பாங்க. நம்ம ஹீரோன் இதெல்லாம் டிவியில் பார்த்துட்டு இருக்கும்போது இப்படி சூசைட் பண்ணிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்களா. அப்போ ஹீரோனோட ஆளுங்க இருப்பாங்க, ஒரு 5-6 பேர். நம்ம ஹீரோனுக்கு அசிஸ்டன்ட்டு, அவங்க கூட ஒரு 4 பேர். அவங்கள ஹீரோனை தூக்கி கீழே இறக்கி வச்சுட்டாங்க. ஹீரோனோட அசிஸ்டன்ட் மேடம் நீங்கள் ஏன் இப்படி பண்ணிக்கிறீங்க, அதுக்கு பதிலாக நீங்கள் ஃபேக் டெத் க்ரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் லைஃப்பை பார்க்கலாம்ல அப்படின்ற மாதிரி அவர் ஒரு ஐடியா கொடுக்குறாரு. நம்ம ஹீரோனுக்கு அது நல்லா தானே தோணுது. ஏன்னா நம்ம ஹீரோன் ஒன்றும் போயிட்டு லவ் பண்ணவங்கிட்ட ஏமாத்தலை, அதுவும் 10 வருஷம் லவ், அதை ஏமாத்தலை. ஆனால் அவன் ஏமாத்தினதுக்கு அவனுக்கு தான் தண்டனை கொடுக்கணும்னு சொல்லிட்டு மேரேஜ் நாள் அன்னைக்கு ஒரு நல்ல கிஃப்ட் அவனுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் கிட்ட ஒரு சைன் வாங்குறாங்க. ஃபேக் டெத் க்ரியேட் பண்ண சொல்லிட்டு ஒரு ஃபேக் டெத் பாடி அதையும் க்ரியேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஹீரோன் கிட்ட ஒரு சைன் வாங்க. நம்ம ஹீரோனுக்கு அது ஐடியா நல்லதாக இருக்குது. ஏன்னா அவங்க லைஃப்பை அவங்க பார்க்கணும், அதே டைம் அவனுக்கு ஒரு பெஸ்ட்டு ரிவெஞ்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோயின் முடிவு எடுக்கிறாங்க. சைன் போட்ட அப்புறம் அங்கே நிறைய பொருள்லாம் கீழே தள்ளி விட்டுருப்பாங்கல்ல. ஏன்னா ஹீரோயின் காலையில் நல்லா சந்தோஷமாக இருந்தவங்க இப்போ ஏன் இந்த முடிவு எடுத்திருப்பாங்கன்னா, அவங்க ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கும். வாண்டடாக இந்த ஃபூ இருப்பான்ல, அவன் ஒரு பொண்ணு கூட அஃபேர் வச்சிருப்பானே, அந்த பொண்ணு வேணும்ட்டே நம்ம ஹீரோனுக்கு மெசேஜ் பண்ணியிருக்கா. இங்கே பார்த்தியா உன் லவர் கூட நான் எப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு, இந்த பொசிஷன் நல்லா இருக்கா, அந்த பொசிஷன் நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு தப்பான ஃபோட்டோஸ்லாம் நம்ம ஹீரோனுக்கு அனுப்பிச்சி விட்டுருப்பான். கூடவே வீடியோவும் சென்ட் பண்ணி விட்டுருப்பா. இதை பார்த்ததுனால தான் ஹீரோயின் இந்த முடிவு எடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் இப்போ ஹீரோனோட அசிஸ்டன்ட் ஹீரோயின் மனசை மாற்றி நீங்கள் நல்லா இருக்கணுன்ற மாதிரி சொல்லி ஹீரோயினை சமாதானப்படுத்தியிருப்பாங்க. ஆனால் ஹீரோயின் மறுபடியும் அந்த ஃபோட்டோவை பார்த்து நீ என்னை ஏமாத்திட்ட உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே இருக்க கண்ணாடி பொருள் சொல்லிட்டு எல்லாத்தையும் கீழே தள்ளி விட்டுட்டு இருக்காங்க. கையெல்லாம் அடிபட்டுடுது. அந்த டைமில் இந்த ஃபூ அங்கே வரும்போது பொக்கை கொண்டு வந்துட்டு, அண்ட் என்னாச்சு அண்ட் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க, எல்லா திங்ஸும் கலைஞ்சிருக்கு, கையிலெல்லாம் பிளட் வருது, என்னம்மாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கையை பிடிச்சி ரொம்ப நடிக்கிறான், பாசமாக இருக்கிற மாதிரி. நம்ம ஹீரோனா ஏன்டா அப்படி நடிக்கிறா, இப்போ தானடா எல்லாத்தையும் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி தான் ஹீரோனுக்கு இருக்கும். அந்த டைமில் ஹீரோனுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் ஞாபகம் வருது. என்னென்னா ஹீரோயின் உடம்பு சரியில்லாமல் இருந்திருப்பாங்க. இந்த 10 வருஷம் லவ் அப்போல்லாம் கொஞ்சம் ட்ரூவாக லவ் பண்ணியிருப்பான்ல. அந்த டைமில் ஹீரோனுக்கு உடம்பு சரியில்லாதப்போ ஹீரோனுக்கு இவன் நிறைய பிளட் கொடுத்துருப்பான். அப்போ நர்ஸ் எல்லாம் அவனை பார்த்து கேட்டிருப்பாங்க, ஃபூவை பார்த்து, மிஸ்டர் ஃபூ உங்களோட பிளட்டை ஆல்ரெடி உங்களுக்கு நிறைய கொடுத்துட்டோம், இதுக்கு மேலே உங்கள் மேலேருந்து பிளட் எடுத்தோன்னா உங்களோட உடம்புக்கு எதனா ஆபத்தாயிடும்னு சொல்லும்போது கூட அவன் என்ன சொல்லியிருப்பானா, எனக்கு என் ஒய்ஃபோட உயிர் தான் முக்கியம், ஒய்ஃப் ஆயிருக்க மாட்டாங்க, ஒய்ஃப்னு சொல்லியிருப்பான். ஒய்ஃபோட உயிர் தான் முக்கியம், அவளுக்கு நல்லா இருக்கணும்னா எவ்வளோ பிளட் வேணாலும் எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவ்வளோ பிளட் கொடுத்துருப்பான் முன்னாடி லவ் பண்ணும்போது. ஹீரோயின் அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ அவன் கையை பிடிச்சி பேசும்போது கூட நம்ம ஹீரோனுக்கு அருவருப்பாக இருக்குது. இவன் நம்ம கையை பிடிக்கிறானே, சீட் பண்ணவன் கையை பிடிக்கிறானேன்னு சொல்லிட்டு கையெல்லாம் விளக்கி விடுறாங்க. அவன் உடனே ஏமா அப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஹீரோனை ஹக் பண்ணுறான். ஹீரோனுக்கு அப்படியே உடம்பெல்லாம் சிலுக்குது. இவன் எதுக்கு என்ன ஹக் பண்ணுறான், இவன் ஒரு சீட்டர் அப்படின்ற மாதிரி தான் ஹீரோனுக்கு இருக்குது. அதுக்கப்புறம் அவன் என்ன சொல்கிறான்னா, கையெல்லாம் அடிபட்டிருக்கு, இப்படி தான் நீ பண்ணுவியா, கேர்ஃபுல்லாக இருக்க மாட்டேன்னு கேட்டால் நம்ம ஹீரோன் டயர்டாக இருந்துச்சு, தடுக்கி விழுந்துட்டேன், அதான் இப்படிலாம் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அவன் உடனே சரி விடு, ரெஸ்ட் எடு, எதுக்கு இப்படி பண்ணுற, இனிமேல் இப்படி பண்ணினா எனக்கு கோவம் வந்துட சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோன் முறைக்கிறாங்க. கோவம் வருமா, கோவம் ஒரே நேரத்தில் எப்பரா 2 பேரையும் மேனேஜ் பண்ணிட்டு இருக்க, அதுவும் இவ்வளோ நாள் எனக்கு தெரியாமே பார்த்துக்கிட்டு இருந்த பாரு அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு அவனை பார்த்து என்ன சொல்கிறாங்கன்னா, என்ன நான் நல்லா கேர் பண்ணிக்கிறேன், நீங்கள் எதுக்கோ கவலைப்படாதீங்கன்ற மாதிரி முறைச்சிட்டு தான் சொல்கிறாங்க. அப்போ அவன் சரி ஓகேமான்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோயின் டயர்டாக இருக்குது, நான் போய் தூங்க போகிறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்களா. போகும்போது அவன் உட்காந்துட்டே இருக்கான். ஹீரோயின் கொஞ்சம் தூரம் தள்ளி போன உடனே ஃபோன் எடுத்து நெட்டை ஆன் பண்ணி பார்க்குறான். டேட்டா ஆன் பண்ணால் ஒரே மெசேஜ் வந்துக்கிட்டே இருக்குது, நோட்டிஃபிகேஷன் சவுண்டாக வர. ஹீரோயின் திரும்பி பார்த்து உங்களுக்கு எதனா வேலை இருந்தால் நீங்கள் அதை போய் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறதுக்காக திரும்பி பார்க்குறாங்களா. அவன் என்ன சேட் பண்ணிகிட்டு இருக்கான். அதை பார்த்த ஹீரோயினும் சரி ஃபூ உனக்கு எதனா ஒர்க் இருந்தால் நீ போய் பார்த்துட்டு வா, ஏதோ
அர்ஜென்ட் நினைக்கிறேன், இத்தனை மெசேஜ் வருது, நான் போய் மேலே தூங்கிட்டு வரேன், நீ போ அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்ல, அவனுக்கா வாண்டடாக வந்தது பாரு நமக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனை போயிட்டு ஹீரோனுக்கு முதல்ல ஐஸ் வைக்கிறான். ஹக் பண்ணிவிட்டு, நீ எதுக்கும் கவலைப்படாதுமா, அர்ஜென்ட்டான ஆஃபீஸோட கம்பெனி மீட்டிங், நான் போய் அட்டன் பண்ணிட்டு வந்துடுறேன், நீ ரெஸ்ட் எடு சரியா சொல்லிட்டு ஹீரோனை கொஞ்சிட்டு அங்கேருந்து ஓடி போயிட்டான். நம்ம ஹீரோனா வேலைக்கா போகிறான், எனக்கு ஒன்றும் அப்படி தெரியலையே அப்படின்ற மாதிரி தான் ஹீரோனுக்கு தோணுது. அவன் போன கொஞ்ச நேரத்திலே மறுபடியும் அந்த அஃபேர் பொண்ணு இருப்பாள்ல, அந்த பொண்ணுக்கிட்டேருந்து ஹீரோனுக்கு மெசேஜ் வருது. என்ன பண்ணியிருப்பானா, ஃபோட்டோவோட அனுப்பியிருக்கா. இங்கே பார்த்தியா, அவன் ஒன்று மீட்டிங்க்கெலாம் போல, என்னை பார்க்க தான் வந்திருக்கான், இனிமேல் அவன்கிட்ட வந்து சும்மா இருக்காத, உனக்கு தான் அது டைம் வேஸ்ட்டு, ஏன்னா அவனுக்கு என்னதான் பிடிச்சிருக்குன்ற மாதிரி மெசேஜ் பண்ணியிருப்பாளா. நம்ம ஹீரோன் இதெல்லாம் பார்த்தோன்னே நான் கூட கொஞ்சம் நேரத்துக்கு மீட்டிங் தான் அட்டன் பண்ண போயிருக்கேன்னு நினச்சிட்டா அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு ஃபீலிங்லேயே அங்கேயே தூங்கிடுறாங்க. கனவுல கூட என்னென்ன ஞாபகம் வருது, இந்த அஃபேர் கூட அவன் ஒன்றா இருக்கிற மாதிரி, அந்த அஃபேர் வந்து அவன் எனக்கு தான் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் ஹீரோனுக்கு ஞாபகம் வருது. அதனால தூக்கம் கூட சரியாக வர மாட்டேது நம்ம ஹீரோனுக்கு. அப்போது ஹீரோன் வந்து ஆன் யாரும் சொல்கிறாங்களா, என்னென்னு பார்த்தா ஃபூ வந்துட்டான். நைட்டு மீட்டிங் போனவன் மார்னிங் தான் வந்திருக்கான். வந்து இல்லைம்மா நைட்டு ரொம்ப மீட்டிங் ஆச்சு, அதான் என்னால் வர முடியலன்னு சொல்ல, அது மட்டும் இல்லை ஹீரோனை பார்த்து எனக்கும் வர சொல்லிட்டேன், என்ன நீ இங்கே படுத்துட்ருக்கா, உன்னை சோஃபாவில் நான் படுக்க சொன்னேன், உனக்கு தான் உடம்பு சரியில்லைல்ல, போயிட்டு பெட்டில் படுக்க மாட்டியா, எதுக்குமா இங்கே வந்து உன் உடம்பை கெடுத்துக்கிட்ட சோஃபாவில் படுத்துட்ருக்குன்ற மாதிரி ரொம்ப அக்கறையாக கேட்குறான்னா. நம்ம ஹீரோனுக்கா நைட்டு மீட்டிங்கில் போயிட்டு வந்துட்டிங்களா, சரி ஓகே, வேறு எதுனா வேலை இருந்தால் போய் பாருங்க, எனக்கு அப்படியே தூக்கம் வந்ததுன்னு சொல்லிட்டு தூங்கிட்டேன், அதனால தான் இங்கே தூங்கினேன்ற மாதிரி சொல்லும் போது அவன் உடனே வந்து உனக்கு ரொம்ப குளிர போகுது இருன்னு சொல்லிட்டு அவன் போட்டிருப்பான்ல கோட்டு, அதை கலட்டி நம்ம ஹீரோனுக்கு போட போகிறான். நம்ம ஹீரோன் விலகுறாங்க. அடச்சே எனக்கு வேணாம், நைட்டெல்லாம் எங்கெங்கேயோ போயிட்டு வந்திருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு தான் விலகுறாங்க. ஆனால் வந்து என்னம்மா ஏன் நகர்ற, இரு போட்டுக்கோ, உனக்கு ரொம்ப குளிருன்னு சொல்லிட்டு ஹீரோன் மேலே போட்டு விடுறான். நம்ம ஹீரோன் வந்து அதெல்லாம் சலிச்சுக்கிட்டு தான் இப்போ வாங்கிட்டு இருக்காங்க. அந்த கோட்டையும் போட்டு விட்டுட்டு அப்படியே ஹீரோனை ஹக் பண்ணிக்கிறான். சாரிம்மா தெரியாமல் லேட் ஆகிடுச்சு, கோவப்படாத, அது ஒரு அர்ஜென்ட் மீட்டிங்கா, இனிமேல் இப்படி போக மாட்டேன், உன்னை விட்டு எங்கேயுமே போக மாட்டேன், நைட்டில் உன் கூடயே தான் இருப்பேன்னு சொல்லும் போது அப்படியே பின்னாடி பார்த்தா ஹீரோயின் பொண்ணுக்கு மறுபடியும் மெசேஜ் வந்திருக்கு. அந்த பொண்ணு தான் நைட்டெல்லாம் அவன் என் கூட பிஸியாக இருந்தான், அதனால வந்திருக்க மாட்டான், எதுவும் பெருசாக எடுத்துக்காதுன்ற மாதிரி மெசேஜை பார்த்த உடனே ஹீரோயின் மறுபடியும் சரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிடுறாங்களா. அவன் உடனே சரி கோவப்படாத, வா உனக்கு நான் ட்ரெஸ் எடுத்து தரேன், ஒரு ஃப்ளோர் ஃபுல்லாக இருக்க ட்ரெஸ்ஸை வந்து பாருன்னு சொல்லும் போது ஹீரோயினுக்கா இவன் கூடலாம் போகணுமா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அவன் வேற ஃபோர்ஸ் பண்ணி கூப்பிடுறதுனால அவங்கள போயிடுறாங்க. அந்த கடைக்கு போனால் அந்த ஃப்ளோர் ஃபுல்லாகவே இன்றைக்கி நான் தான் இன்றைக்கி ட்ரெஸ் வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லி வச்சுருப்பான் போல். அங்கே இருக்கவங்களாம் நம்ம ஹீரோயினை வெல்கம் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோயினும் ஏதோ வாங்குவோன்ற மாதிரி தான் உள்ளே போகிறாங்க. போனோடனே நிறைய ட்ரெஸ்ஸாக இருக்கா, ஒரு 3 ட்ரெஸ்ஸை மட்டும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. நம்ம ஹீரோயின் ஒரு 4 செகண்டுக்கு அதை பார்த்துருப்பாங்க. பார்த்த உடனே அவன் என்ன சொல்கிறான்னா, இந்த 4 ட்ரெஸ்ஸை வந்து பேக் பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறான். ஏன்னா இந்த 4 ட்ரெஸ்ஸை வந்து நீ 4 செகண்டாக பார்த்த, அதனால தான் நான் என்ன நினச்சேன்னா உனக்கு இது பிடிச்சி போயிருக்கும், அதனால தான் பேக் பண்ண சொல்லிட்டேன்னு சொல்லும் போது ஹீரோயின் நினைக்கிறாங்க, இவன் என்ன லவ் பண்ணுறானா இல்லை என்ன பண்ணிட்டு இருக்கான், எப்படி நான் பார்க்கறதெல்லாம் 4 செகண்ட் பார்த்தேன் வாங்குறேன்னு சொல்லிட்டு இருக்கான், ஏமாத்துக்காரன் எப்படியெல்லாம் நடிக்கிறான் பாரு அப்படின்ற மாதிரி தான் ஹீரோனுக்கு மேலே கோவம் வந்துட்டு இருக்கு. 3 நாளில் வெட்டிங் டே வரப்போதில் அந்த வெட்டிங் டேக்கு உனக்கு சூப்பரான கிஃப்ட் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு நினச்சிட்டே இருக்கும்போது ஹீரோயின் ஒரு செம்மையான ட்ரெஸ் பார்க்குறாங்களா, ஃபுல்லாக பிளாக்காக இருக்கு. அதை பார்த்த உடனே ஹீரோனுக்கு பிடிச்சி போயிடுது. அந்த ட்ரெஸ்ஸு நல்லா இருக்கு, எனக்கு அது வேணும் அப்படின்ற மாதிரி அவனை பார்த்து கேட்க அவனும் அப்படியா சரி நான் உனக்கு அதை வாங்கி தந்துடுறேன், எவ்வளோ ரேட்டாக இருந்தாலும் சரி அப்படின்ற மாதிரி ஃபூ சொல்லிட்டு இருக்கான். அப்போ அந்த இடத்துக்கு வந்து நான் அஃபேர் பொண்ணு வரா, ஆக்சுவலி இவ பேர் லின்னு. அவள் வந்துட்டு எனக்கு அந்த ட்ரெஸ்ஸு ரொம்ப பிடிச்சிருக்கு சார், அதை நான் எடுத்துக்கவா அப்படின்ற மாதிரி வந்து இந்த ஃபூ கிட்ட கேட்கவும் அந்த ஃபூ பயந்துடுறான். அடி பாவி, நீ பாட்டுக்கு வந்து ஆன் முன்னாடி வந்து நிற்கிறா, ஆனுக்கு எதனா உண்மை தெரிஞ்சிட போகுது அப்படின்னு இவன் நினச்சிட்டு இருக்கான். ஆனால் நம்ம ஹீரோனுக்கு ஆல்ரெடி இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சிச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த லின் பொண்ணே தான் நம்ம ஹீரோன் கிட்ட அந்த ஃபூக்கு தெரியாமல் நம்ம ஆன் கிட்ட ஏற்றி விட்டுட்டு இருக்கான். அதெல்லாம் தெரியாமல் எங்கே நம்மளோட ஆனுக்கு தெரிஞ்சிட போகுதுன்னு சொல்லிட்டு ரொம்ப பதறிட்டு இருக்கான். ஆனால் இந்த பொண்ணு வந்து இல்லை அந்த ட்ரெஸ்ஸு ரொம்ப நல்லா இருக்கு, நான் வேணா எடுத்துக்குவேன் சார், நீங்கள் வேறு அதை கேட்டிங்கன்னு சொன்னீங்களா அப்படின்ற மாதிரி தான் நான் பெர்மிஷன் கேட்க வந்தவங்க கிட்டேன்னு சொல்லிட்டு இருக்காளா. அப்போ இந்த ஃபூ என்ன சொல்கிறான்னா, அதெல்லாம் முடியாது, நாங்கள் தானே முதல்ல அந்த ட்ரெஸ்ஸை பார்த்தோம், அப்போ நாங்கள் தானே வாங்கிப்போம் அப்படின்ற மாதிரி இவன் ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கான். அப்போ அங்கே இருக்க ஒர்க்கர்ஸ்லாம் வந்து மேடம் அது நிறைய கலெக்ஷன் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த லின்னும் சும்மா கிடையாது, ஒரு செலிப்ரிட்டி மாதிரி. அவட்ட வந்து நீங்கள் வாங்க, நாங்கள் உங்களுக்கு அதே மாதிரி வேறு ட்ரெஸ்ஸை காட்டுறோம், நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்குது வந்து பாருங்கன்னு சொல்ல, அப்போ அந்த லின்னும் வந்து சரி நான் போய் பார்க்குறேன் சார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப வலிஞ்சிக்கிட்டே அங்கேருந்து போகிறாளா. இவனும் பார்க்குறான், இங்கே இவ்வளோ
அவளை பார்த்த உடனே அவனுக்கு அப்படியே மனசெல்லாம் துடிக்குது. என்னோட அஃபேர் போகிறாளே நானும் போனோன்னு சொல்லிட்டு. அப்போது இவனும் சைலண்ட்டாக இருக்கா. அப்போது ஹீரோனுக்கு அந்த ட்ரெஸ்ஸை கொண்டு வந்து காட்டுறாங்க. ஹீரோன் கேட்ட ட்ரெஸ்ஸை அதை காட்டும் போது இது ஒரு 3 மில்லியன் அப்படின்ற மாதிரி சொல்லி தான் காட்டிட்டு இருக்காங்களா. அவனை உடனே நீ இந்த ட்ரெஸ்ஸை வந்து ட்ரை பண்ணிட்டுரு, நான் வேணா போயிட்டு பில் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்புறான். ஆனால் இப்போ அவன் பில் பண்ண போகிற மாதிரி தெரியல, ஏன்னா அஃபேர் போனால அங்கே பின்னாடியே போயிட்டுருக்கான். ஹீரோனுக்கு இது நல்லாவே தெரியுது. கோவத்தில் கையெல்லாம் முறுக்கிட்டு இருக்காங்க. நீ எங்கே போகிறேன்னு எனக்கும் தெரியும்டா, அவளை பார்க்க தானே போகிறேன் அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ அங்கே இருக்க ஸ்டாஃப் இருப்பாங்களே, அவங்க வந்து காஃபி கொடுக்க வருவாங்களா ஹீரோனுக்கு. அப்போ தெரியாமல் ஹீரோன் மேலே கொட்டி விட்டுறவும் அங்கே இருக்க இன்னொரு லேடி வந்து, மேடம் தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க, அவள் உங்களுக்கு கொடுக்குறேன்ற பேரில் தெரியாமல் மேலே கொட்டிட்டா, அவள் பார்க்கல, தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க, நான் வேறு ட்ரெஸ் தரேன், நீங்கள் வந்து மாற்றிக்கோங்கன்னு சொல்லிட்டு ஹீரோனை ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. நம்ம ஹீரோனும் சரி தெரியாமல் தானே ஊற்றிட்டாங்க, இதுக்கு போய் எதனா சொல்ல முடியுமான்னு சொல்லிட்டு அவங்களும் போயிட்டு அவங்க கொடுத்த ட்ரெஸ்ஸை போய் ரூமில் போய் மாற்றிக்கலான்னு பார்க்குறாங்க. பக்கத்து ரூம்லேயே தான் இவன் என்ன பண்ணுறான்னா அந்த அஃபேர் பொண்ணு கூட போயிட்டு ரொம்ப க்ளோஸாக இருக்கான். நம்ம ஹீரோன் ட்ரெஸ் மாற்றலான்னு போகும்போது ஹீரோயின் ரூமுக்கு பின்னாடி ரூம் தானே அது, அங்கே என்ன சவுண்டு கேட்டாலும் நம்ம ஹீரோனுக்கு அதுலேயும் கேட்கும்ல, அந்த மாதிரி இவங்க பேசிக்கிறது, இவங்க தப்பாக நடந்துக்கிறது எல்லா சவுண்டுமே நம்ம ஹீரோனுக்கு கேட்குதா. அதை கேட்டோன்னே ஹீரோனுக்கு முடியல, ரொம்ப கதறி அழுறாங்க. இதில் ஃபோனில் வர ஏகப்பட்ட மெசேஜாக அனுப்பி விட்டுட்டு இருக்கா. ஹீரோயின் கோச்சிக்கிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. ஃபோனை பார்த்தா ஒரே மெசேஜாக வந்துட்டுருக்கு. எல்லாமே இந்த லின்னு தான் அனுப்பி வச்சிருக்கா. இந்த மாதிரி அவன் என் கூட தான் இருக்கான், இப்போ என் கூட தான் ட்ரெஸ்ஸிங் ரூமில் ஸ்டே பண்ணிட்டு இருக்கான்னு அனுப்பி வச்சதை பார்த்து அழுதுகிட்டு ஃப்ளாஷ்பேக்லாம் நினச்சி பார்க்குறாங்க. ஹீரோயின் ஸ்கூல் டேஸில் எப்படி இவனை லவ் பண்ணியிருப்பாங்க, 2 பேரும் ஒரே ஹெட்ஃபோன் வச்சுட்டு மாற்றி மாற்றி காதலை சொருவிக்கிட்டு லவ் பாட்டெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தது. ஒரு வீட்டுக்கு போனப்போ 2 பேரும் மாற்றி மாற்றி ப்ரப்போஸ் பண்ணிக்கிட்டு கிஸ் பண்ணிக்கிட்டது, அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு இப்போ ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. இப்படி பண்ணிட்டல, என்ன ட்ரெஸ் எடுக்க கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு என்ன வச்சுக்கிட்டே பக்கத்து ரூமில் போயிட்டு அவ கூட ஸ்டே பண்ணுறியான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டு இவங்க 2 பேரும் சேர்ந்து கிட்ட நிறைய ஃபோட்டோ இருக்கும்ல, அதெல்லாம் குழி தோண்டி இனிமேல் என் வாழ்க்கையில் தேவையே இல்லை ஏமாத்துக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் புதைச்சிட்டு வெட்டிங் டே அன்னைக்கு உனக்கு ஒரு சூப்பரான கிஃப்ட் தர போகிறேன்டா அப்படின்னு நினச்சிட்டு ஃபோன் எடுத்து சொல்கிறாங்க. என்னென்னா அந்த கிஃப்ட்டை ரெடி பண்ணிட்டீங்களே, கரெக்டான டைமுக்கு கொண்டு வந்து சேர்த்துருங்கன்ற மாதிரி ஹீரோயின் அவங்களோட அசிஸ்டன்ட் கிட்ட தான் சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, வேறு ஊருக்கு போகிறதுக்கும் ரெடி ஆகிட்டாங்களா. ஒரு பக்கம் அந்த ஃபோ என்ன பண்ணுறான்னா ஹீரோயின் கேட்ட ட்ரெஸ்ஸை வந்து பில் போட்டு கொண்டு வந்துட்டு ஆன்ன்ற மாதிரி உள்ளே வந்து தேடி பார்க்குறான். அங்கே தான் ஹீரோயின் இல்லையே, ஆல்ரெடி கோச்சிக்கிட்டு போயிட்டாங்களே. அங்கே இருக்க ஸ்டாஃப்ஸும் நம்ம ஃபூ கிட்ட வந்துட்டு, சார் மன்னிச்சிருங்க சார், உங்கள் ஒய்ஃப் மேலே வந்து நாங்கள் தெரியாமல் காஃபி கூட்டிட்டோமா, அவங்க அதனால் வந்து ட்ரெஸ்ஸிங் ரூமில் போனாங்க மாற்றுறதுக்கு, திரும்ப அவங்க அழுதுகிட்டே வெளியே போயிட்டாங்க, கொஞ்சம் கூட நிற்கலை, நாங்கள் கூப்பிட்டு பார்த்தா அவங்க நிற்கல சார் அப்படின்ற மாதிரி, சாரி நாங்கள் தான் தெரியாமல் காஃபி கொட்டிட்டோன்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இவனா என்ன தைரியம் தான் என்னோட ஒய்ஃப் மேலேயே நீங்கள் காஃபி கொட்டுவீங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அந்த ஸ்டாஃபும் இல்லை சார் மன்னிச்சிருங்க சார், ஆனால் அவங்க ஏன் அழுதுட்டு போனாங்கன்னு எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லும்போது அவன் அந்த ட்ரெஸ்ஸிங் ரூமை பார்க்குறான். பார்த்தவன் வந்து இந்த ரூம் எந்த ரூம் பக்கத்தில் இருக்குது, ட்ரெஸ்ஸிங் ரூம் எல்லாமே பக்கத்தில் தானேன்னு கேட்கும்போது அவங்க ஆமான்னு சொன்னோன்னே இவனுக்கு ஒரு பயம் வரும் பாருங்க. அவள் அழுதுட்டு போனானா அப்போ பக்கத்தில் நாங்கள் பண்ணதெல்லாம் அந்த சவுண்டெல்லாம் அவளுக்கு கேட்டிருக்குமா, நாங்கள் 2 பேரும் க்ளோஸாக இருந்தது அவளுக்கு தெரிஞ்சிருக்குமா அப்படின்ற மாதிரி அவன் யோசிச்சு ரொம்ப பயப்பட ஆரம்பிக்கிறான். அதனால வேகமாக போய் ஆனை தேயணும்னு சொல்லிட்டு வெளியே வரானா அந்த ட்ரெஸ் எல்லாம் கையில் பிடிச்சிக்கிட்டே அந்த இடத்துல வெளியே யார் நிற்கிறான்னு பார்த்தா இந்த லின் பொண்ணு தான் நிற்கிறா. நின்ன வந்து என்ன யாரை தேடிட்டு போயிட்டுருக்கா, உன்னோட வருங்கால ஒய்ஃபை தேடிட்டு போயிட்டு இருக்கியான்னு கேட்டா அவன் வேகமாக வந்துட்டு இந்த லின் கழுத்தை பிடிச்சி ஏண்டி தேவையில்லாமல் இங்கே வந்த, உன்னால் ஆன் வந்து என்னை விட்டுட்டு போனான்னு மட்டும் தெரிஞ்சுது, அவ்வளோதான் சொல்லிட்டேன், உன்னை கொன்னுடுவேன் அப்படின்ற மாதிரி இவன் கோவத்தில் மிரட்ட அதுக்கு அவளும் வந்து அது எப்படா நம்ம இருந்தது அவளுக்கு தெரிஞ்சிருக்கோம், நான் கூட வந்ததே அவளுக்கு தெரிஞ்சிருக்காது, அவள் அதுக்கெல்லாம் உன்னை கோச்சிட்டு போயிருக்க மாட்டா, வேற எதுனா கோவத்தில் போயிருப்பா, அவள் தான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறாள், சீக்கிரம் வந்துடுவா, அதெல்லாம் விடு நம்ம 2 பேரும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு ரொம்ப தடவிட்டு இருக்கா அந்த பூவை பிடிச்சி. அந்த பூ தான் ஆல்ரெடி இவ தொட்டாலே மயங்கிருவானே, அதனால வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிடுறான்னா இவனை போயிட்டு அந்த காருக்குள்ளேயே உட்காந்து 2 பேரும் ஒன்றா ஸ்டே பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போதான் என்னோட ஆன் வந்து கோச்சிட்டு போட்டா உன்னை சும்மா விட மாட்டே கொண்டுடுவேன்னு சொல்லியிருப்பான். இப்படி க்ளோஸாக இருக்கும்போது இவனுக்கு ஒரு மெசேஜ் வருது. என்னன்னு பார்த்தா ஃப்ராக் போட்ட மாதிரி ஒரு உருவம் வந்து தொங்கிட்டு இருக்கு. ஏதோ ரூமில் தொங்குறத பார்த்தோன்னே இவனுக்கு பயமாயிடுது. என்னடா அது இப்படி ஒரு ஃபோட்டோ வந்திருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கா, இந்த லின் வேற என்னாச்சுப்பா ஏன் இப்படி பண்ற அப்படின்னு கேட்டா அவனை உடனே அடிச்சு ஓரமா ஏஞ்சி போ, உன்னாலதான் எல்லாம் ஆச்சு, என்ன ஆச்சுன்னே தெரியல, எங்க போனான்னு தெரியல, நான் வீட்டுக்கு போய் பார்ப்பேன், அவளுக்கு மட்டும் எத்தனை ஆயிருந்தது, உன்னை கொன்னே போட்டுருவேன்னு சொல்லிட்டு அவளை மிரட்டி போட்டு அவன் வேகமாக அங்கேருந்து போகிறான். இந்த லைனுக்கு ஒன்றும் புரியல, ஏன் இப்படி கத்திட்டு போகிறான் அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கான். இவன் போகும்போது ஹீரோயினுக்கு கால் பண்ணுறான். ஆனுக்கு கால் பண்ணி பார்த்தா ஃபோன் போகவே மாட்டேங்குது, ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. வீட்டுக்கோ போயிடுறான்னா வேகமாக போயிட்டு ஆன் எங்கே இருக்கான் தேடலான்னு சொல்லிட்டு ஒரு இடமா தேடிட்டு இருக்கான். அந்த ஃபோட்டோவில் ஏதோ உருவத்தை பார்த்த மாதிரி வீட்டில் எதுவுமே கிடையாது, அதனால கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுறான். மறுபடியும்
என்னதான் இருந்தாலும் அந்த டேபிள் மேலே வந்து இவங்களோட ஃபோட்டோஸ்லாம் இருக்கும்ல, அந்த திங்ஸ் எதையுமே இப்போ டேபிள் மேலேயே காணும். என்ன எதையுமே காணும், ஆனையும் காணும் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி ஒரு ரூமாக போய் தேடிட்டு இருக்கான். எங்கேயுமே நம்ம ஹீரோயின் கிடைக்கவே இல்லை. அவள் எங்கே என்னை விட்டுட்டு போனா, எதுக்காக கோச்சிக்கிட்டானே தெரிய மாட்டேங்குதே, என்ன ப்ராப்ளமாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஆனுக்கு வந்து மறுபடியும் கால் பண்ணி பார்க்குறான். நம்ம ஹீரோனுக்கு திரும்ப திரும்ப கால் பண்ணாலும் ஹீரோயின் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் தான் வருது. என்ன ஹீரோயின் ஆல்ரெடி இவனை பிளாக் பண்ணி சிம்மெல்லாம் கழட்டி தூக்கி போட்டிருப்பாங்க. அதனால ஹீரோனுக்கு காலே வந்திருக்காது. இவனும் வந்து ஃப்ளாஷ்பேக்லாம் நினச்சி பார்க்குறான். நம்ம ஹீரோயின் வந்து ஒரு டைம் சொல்லியிருப்பாங்க, நீ ஃப்யூச்சரில் வந்து என்றைக்குமே என்னை சீட் பண்ணக்கூடாது, அதனால் நீ என் கூட எப்பயுமே உண்மையாக தான் இருக்கணும். சப்போஸ் உனக்கு அப்படி எதனா இருந்தாலோ அஃபேர் எதனா இருந்தாலோ நீ என்கிட்ட சொல்லிடணும்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ அவனும் வந்து நான்லாம் அப்படி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். ஆனால் ஹீரோயின் சொல்லியிருப்பாங்க, இருந்தாலும் நீ பண்ணியிருந்தாலும் என்கிட்ட உண்மையை சொல்லிடணும். உண்மையை சொன்னாதான் எனக்கு என்ன டிசைட் பண்ணணும்னு தெரியும். சப்போஸ் எல்லாத்தையும் மறைச்சி நீ போய் சொன்ன அப்படின்னா நான் இப்பயே சொல்லிக்கிறேன், உன் கூட இருக்கவே மாட்டேன், உன்னை விட்டுட்டு ரொம்ப தூரம் போயிடுவேன், நீ வந்து தேட முடியாத அளவுக்கு தூரமாக போயிடுவேன்ற மாதிரி ஹீரோன்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கு அவனை வந்து அப்பெல்லாம் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருப்பானா, திடீர்னு உனக்கு அது ஞாபகம் வருது, பயம் வந்துடுது. ஒருவேளை உண்மையாகவே அவளுக்கு அது கேட்டிருக்குமோ, நான் அஃபேர் வச்சுட்டு இருந்தது அவளுக்கு தெரிஞ்சிருக்குமோன்னு நினச்சி பயப்படுறான். வெளியே வேற காலிங் பில் அடிச்சிட்டு இருக்காங்களா, இவனும் ஆன் தான் வந்துட்டாலும் போய் பார்த்தா டெலிவரி வந்திருக்கு. என்னன்னு பார்த்தா சார் மிஸ் ஆன் வந்து அவங்களோட ஃபோட்டோஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க, அதெல்லாம் டெலிவரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு சொல்லும் போது அவனுக்கு என்னன்னு தோணலை. அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னே தான் தெரியுது அதெல்லாம் வந்து இவனோட ப்ரீ வெட்டிங் ஃபோட்டோ ஷூட்டில் எடுத்த ஒரு 1300 ஃபோட்டோஸ். இது எல்லாமே நம்ம ஹீரோயின் ஆசைப்பட்டது தான். ஒரு ஃப்ளாஷ்பேக் கட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் நம்மகிட்ட கேட்டிருப்பாங்க, நம்ம அஃபிஷியலாக வெட்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ரீ வெட்டிங் ஃபோட்டோ ஷூட்டில் 1300 வெட்டிங் ஃபோட்டோஸ் நம்ம எடுக்கணும், வீட்டு ஃபுல்லாக அதை தொங்க விடணும், அது ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இது எல்லாமே நம்ம ஆனோட ஆசையாக தான் இருந்திருக்கும். இவனுக்கு அந்த ஃபோட்டோஸ்லாம் எடுத்து பார்த்தோன்னே அப்போ ஆன் வந்து நமக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தா போல, அவள் கோச் எடுத்துலாம் போயிருக்க மாட்டா அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு ஃபோட்டோஸ்லாம் பார்த்துட்டு இருக்கானா. மறுபடியும் ஆனுக்கு கால் பண்ணி பார்க்குறான். ஆனால் ஸ்விட்ச் ஆஃப்னு தான் இருக்குது. அதனால இவனுக்கு என்ன பண்ணணும்னு புரிய மாட்டேங்குது. சரி ஓகே ஃபோட்டோஸ்லாம் வந்திருக்கேன்னு எடுத்து வைக்கும் போது அவனுக்கு வந்து நம்ம ஹீரோனோட அசிஸ்டன்ட் கிட்டேருந்து கால் வருது. கால் பண்ணி, சார் உங்களோட வெட்டிங் டே அன்னைக்கு ஆன் வந்து ஏதோ கிஃப்ட் கொடுக்கணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, நீங்கள் வந்து வெட்டிங் வேலையை பாருங்க அப்படின்ற மாதிரி ஆன் உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ண சொன்னாங்கன்னு சொல்ல, இவனுக்கா அப்போ கோச்சிட்டுலாம் போலியா, ஏதோ வேலை விஷயமா தான் போயிருப்பான்ற மாதிரி சந்தோஷப்படுறான். அந்த நேரத்தில் ஹீரோயினை தேடுறதை விட்டுடுறான். அங்கே கட் பண்ணா இன்னுன்னு பார்த்தா ஹீரோயின் டெட் பாடியாக கிடக்குறாங்க. மார்ச்சுரியில் அங்கே படுக்க போட்டுட்டு வச்சிருக்காங்களா. ஹீரோயின் வந்து அந்த இடத்துக்கு தான் போயிருப்பாங்க போல. அந்த இடத்துல வந்து ஹீரோனோட அசிஸ்டன்ட் வந்து, மேடம் நீங்கள் சொன்ன மாதிரியே ரெடி பண்ணிட்டோம், நீங்கள் எதுக்குமே கவலைப்பட வேணாம், இதுக்கு மேலே நீங்கள் எங்கே வேணால் போய்க்கோங்க, இங்கே இருக்கவங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இறந்து போயிட்டீங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் எல்லா இடத்துக்கும் போகும். இந்த கிஃப்ட்டை மேரேஜ் டே அன்னைக்கு நீங்கள் சொன்ன மாதிரியே நாங்கள் கொண்டு போயிட்டு பூ முன்னாடி நிற்க வச்சிருவோம் அப்படின்னு நம்ம சொல்லும் போது ஹீரோயின் அந்த டெட் பாடியை பார்க்குறாங்க. அச்சு அசல் அதே மாதிரியே இருக்குது. வெட்டிங் கவுன் வேறு அப்படியே போட்டு விட்டுருக்காங்க. ஏன்னா வெட்டிங் டே அதுவுமா கிஃப்டாக போதில்ல, வெட்டிங் கவுன் போடணுன்றதுக்காக வெட்டிங் கவுனை போட்டு செட் பண்ணி வச்சுருக்காங்க. ஹீரோயினுக்கா சரி அதுக்கப்புறம் இந்த ஃபோன் இது எனக்கு பூ வாங்கி கொடுத்தது, இதையும் அவன்கிட்ட கொடுத்துருங்க, இதுக்கு மேலே அவனோட திங்ஸ் எதுவுமே என்கிட்ட வேணாம் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கு அடுத்த நாள் பார்த்தா 2 நாளில் வந்து அந்த அஃபிஷியல் வெட்டிங் நடக்க போகிற இடத்த தான் காட்டுறாங்க. அங்கே எல்லாம் வந்திருக்காங்க. இந்த பூ எல்லாரையும் வெல்கம் பண்ணியிருப்பான் போல். அதே இடத்துக்கு இந்த லின்னும் வந்து பார்த்துட்ருக்கேன். அந்த லின்னு பொறுத்த வரைக்கும் பூ கூட வந்து நம்ம ஹீரோனுக்கு கல்யாணம் ஆகக்கூடாது, அந்த பூ எனக்கு மட்டும் தான் வேணும்னு நினச்சிட்டு தான் இதெல்லாம் பண்ணியிருப்பா. அந்த பூ என்ன பண்ணுறான்னா ஸ்டேஜில் ஏறி அவனோட லவ் விஷயத்தை பற்றிலாம் சொல்கிறான். நானும் ஆனால் 10 வருஷமாக லவ் பண்ணிகிட்ருக்கோம், இந்த நாளுக்காக தான் எவ்வளோ நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம், நாங்கள் கல்யாணம் பண்ணிக்க போகிறது எங்களோட 10 வருஷ ட்ரீம் அப்படின்ற மாதிரி இவனும் நம்ம ஹீரோனை பார்த்து மாற்றி மாற்றி புகழ்ந்து பேசிகிட்டு இருக்கான். ஏன்னா ஹீரோனை நான் அவ்வளோ லவ் பண்ணுறான் அப்படிலாம் சொல்லிகிட்டே இருக்கும்போது வெளியே பார்த்தா பிரைடு வந்துட்டுருக்காங்க. என்னன்னு பார்த்தா சவப்பெட்டியில் போட்டு கொண்டு வந்துட்டுருக்காங்க. ஹீரோனோட கிஃப்டாக இதை வந்து கொடுக்க போகிறாங்க போல் பூவோட வெட்டிங் அன்னைக்கு. இதுதான் நம்ம ஹீரோன் ப்ரிப்பேர் பண்ண கிஃப்ட்டே. அப்போ அந்த இடத்துல எல்லாரும் வந்து அப்பா வைஸ் பிரசிடென்ட் 10 வருஷமாக ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருந்தாரா அப்படின்ற மாதிரி எல்லாரும் மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்காங்களா. இதாண்ட டைம்னு சொல்லிட்டு இந்த லீன் வேற, சரி உங்களோட மேரேஜ் விஷயத்துக்கு நான் கங்க்ராச்சுலேஷன் சொல்லிக்கிறேன், ஆனால் எனக்கு என்ன பதில் அப்படின்ற மாதிரி இவன்கிட்ட வந்து கேட்கும்போது அந்த பூவா இவளை பார்த்துட்டு, என்ன லீன் இங்கே வந்து என்ன ப்ராப்ளம் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு கேட்கும்போது அவளை வந்து ஒன்றும் ப்ராப்ளம்லாம் பண்ணல, என் குழந்தைக்கு அப்பா யாருன்னு காட்டிட்டு போக வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. என்னன்னா இவ வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, அதுவும் பூ மூலியமாக இவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. அவனும் அதெல்லாம் கேட்டோன்னே என்ன சொல்கிறான்னா, என்ன வந்து ப்ராப்ளம் பண்ணலான்னு நினச்சிட்ருக்கியா, உன்னால் மட்டும் இந்த வெட்டிங் நின்றுச்சுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் இங்கே நடக்கிற பிரச்சனையே வேறு மாதிரியா இருக்கும், உன்னை சும்மா விட மாட்டேன்னு மிரட்டிட்டு இருக்கான். அவளை வந்து இவனை கட்டி பிடிச்சி இன்னமும் கல்யாணம் நடக்கும் நான் நீ நினச்சிட்டு இருக்க, என்னை பொறுத்தவரை பார்த்தா
பார்த்தா இந்த கல்யாணம் வந்து உனக்கு ஆன் கூட நடக்கவே நடக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது அப்போ அங்கே ஒருத்தர் வேகமாக வந்து பாஸ் உங்கள் ஒய்ஃப் அப்படின்ற சொல்லும் போது அவன் முழுசாக சொல்லியே முடிக்கல. அதுக்குள்ளே உடனே ஆன் வந்துட்டாளா, ஆன் எங்க அப்படின்ற மாதிரி திரும்பி திரும்பி பார்க்க உடனே அங்கே இருக்க கெஸ்ட் எல்லாருமே பிரைட் வந்துட்டாங்க போல அப்படின்ற மாதிரி திரும்பி பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ டோரும் ஓப்பன் ஆகுது. அங்கே வந்து ஹீரோயின் நிற்பாங்கன்னு பார்த்தா அங்கே செவப்பட்டியில் தான் ஹீரோயின் உக்காந்துட்டு இருக்காங்களே, அந்த செவப்பட்டி வந்துட்டு இருக்கு. சந்தோஷமாக பார்த்தாவன் வாயை பொழுந்துடுறான். லின்லாம் வந்து என்னடா அது செவப்பெட்டியை கொண்டு வந்துட்டு இருக்காங்க, என்ன நடக்குதுங்க அப்படின்னு பார்த்தா உள்ள அங்கே கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இவெல்லாம் பயந்துட்டா, ஐயோ இவளுக்கு ஏதோ ஆகி இவன் என்ன கொண்டு போட்டு போகிறான் அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் பயந்துட்டு இருக்கா. அப்போ அவங்க வந்திருப்பார்ல ஹீரோனோட அசிஸ்டன்ட், அவர் வந்து கேஷுவலாக சொல்கிறாரு, சார் உங்களுக்காக மேடம் இதை கிஃப்டாக கொடுக்க சொன்னாங்க. 3 நாளுக்கு முன்னாடி அவங்க போட்ட டீலிங்கில் இருந்துச்சு. ஆனால் அவங்க இவங்க இப்படி பண்ணியிருப்பாங்கன்னு தெரியாது. ஆனால் அவங்க சொன்னது என்னமோ அவங்க செத்து போயிட்டாங்க அப்படின்னா அவங்கள வந்து உங்ககிட்ட ஒப்படைக்கணும், அதுதான் அவங்களோட கடைசியான ஆசை அப்படின்னு நம்ம சொல்லும் போது இவனுக்கு ஒன்றும் புரியல. டேய் என்னடா பேசிகிட்டு இருக்கீங்க, அவளுக்கு என்ன ஆச்சு, ஆனுக்கு என்ன ஆச்சு, ஆன் செத்துட்டான்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது இதில் அவங்களாம் வந்து நம்மளன்னா அவங்க ஃபோன் கூட பாருங்க, அவங்க ஃபோனு 3 நாளுக்கு முன்னாடி எங்ககிட்ட கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி ஃபோனை கொடுக்க லின்னும் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கா. அவளே இதை எதிர்பார்க்கவே இல்லை. அதுக்கு இந்த ஃபூவும் நான் நம்ப மாட்டேன், அந்த ஆனா என்னால் நம்ப முடியல, அவள் என்னை விட்டுட்டு போயிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கதறிக்கிட்டே அங்கே போகிறானா. போயிட்டு அந்த துளியெல்லாம் வேற ரிமூவ் பண்ணி விட்டுறாங்க. பார்த்த உடனே அவன் ஷாக் ஆகிடுறான். உண்மையாகவே நம்ம ஹீரோயின் மாதிரி தானே இருக்குது, அப்படியே ஹீரோயின் மாதிரி அச்சஸ்லாம் இருக்குது, அங்கே படுத்துட்ருக்கு உயிர் இல்லாமல். அப்போ அவன் பார்த்த உடனே ஆன் என்னை விட்டுட்டு போயிட்டியா, ஏன் இப்படி பண்ணுற, என்கிட்ட விளாடாத, நீ என்கிட்ட நல்லா விளாட்றன்னு தெரியும், எனக்கு நீ வேறு ஏதோ கிஃப்ட் கொடுக்கறதுக்காக ப்ராங்க் பண்ணிகிட்ருக்க, ஆனால் இது ஃபன்னியாக இல்லை, எந்திரி சீக்கிரம் வா, இப்படி பண்ணாத, என் மேலே எதுனா கோவமாக இருந்தது தயவு செஞ்சு மன்னிச்சிரு, எந்திரின்னு சொல்லிட்டு ஒரு ஓரமாக உட்காந்து அழுவ ஆரம்பிச்சிடுறான். பயந்துடுறான். அவனுக்கு என்ன பண்ணுன்னு தெரியல. திடீர்னு பார்த்தா மயக்கம் வருது, வாயிலேருந்து ரத்த வாந்தி எடுக்க ஆரம்பிச்சிடுறான். அங்கே அவனால் அதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியல. ஹீரோயின் இப்படி பார்த்த ஷாக்கில் வந்து ரொம்ப பிளட் வாமிட் ஆகிடுது. ஹாஸ்பிட்டல்லேயே அவனை அட்மிட் பண்ணிடுறாங்க. நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா ஊரை விட்டு கிளம்பிடுறாங்க. ஹீரோயின் கிளம்பும் போது ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே போகிறாங்க. உன்னோட தப்புக்கு இதுதான் தண்டனையாக இருக்கும், நீ அனுபவிச்சே ஆகணும், ஆனால் உன்னை விட்டு போகிறது எனக்குமே கஷ்டமாக தான் இருக்குது, ஆனால் நீ எனக்கு பண்ண துரோகத்துக்கு உன்னை மன்னிக்கவே மாட்டேன்டா இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிட்டியை பார்க்குறாங்க, அவங்க இருந்த இடத்த பார்க்குறாங்க, ஃபீல் பண்ணிவிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. அவங்க போகிற நேரத்தில் வந்து இந்த ஃபூவோட அம்மா வந்து அவங்க ஒரு கெஸ்ட்டுக்கிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க போல், அவங்க வீட்டுக்கு முக்கியமானவங்க யாரும் வந்திருப்பாங்க போல். அவங்க ஏன்னு பார்த்தோன்னே இது நம்ம பையனோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஆச்சு, தனியாக எங்கேயும் போகிறாள்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுக்கிறாங்க. ஃபோட்டோ எடுத்துட்டு அவங்க பையனுக்கு என்னடா உன் கேர்ள் ஃப்ரெண்டு தனியாக அங்கே ஏர்போர்ட்டில் போயிட்டுருக்கா அப்படின்ற மாதிரி ஃபோட்டோவை சென்ட் பண்ணி மெசேஜ் பண்ணி விட்டுறாங்களா. அந்த பக்கம் ஃபூ வந்து ரொம்ப குடிச்சிட்டு இருக்கான். காலைல தான் ரத்த வாந்தி எடுத்திருப்பான் வெட்டிங் டே அன்னைக்கு. இவனுக்கு ஹீரோயின் சேர்த்துட்டான்ற அதிர்ச்சி தாங்க முடியாமல் போய் ரொம்ப குடிச்சிட்டு இருக்கான். அவனுக்கு ஃப்ளாஷ்பேக்லாம் ஞாபகம் வருது. ஹீரோயினும் இவனும் ஒரே வீட்டில் ஒன்றா இருக்கும் போது நம்ம ஹீரோயின் அவனுக்காக எப்பயும் குக் பண்ணியிருப்பாங்க. நான் தான் உன்னோட ஒய்ஃப் ஆக போகிறவன், நான் தான் உனக்கு சமைச்சு தரணும், ஊட்டி வேணும்னு சொல்லிட்டு அவன் வரும்போதெல்லாம் புது புது டிஷ் செஞ்சு அவனுக்கு ஊட்டியெல்லாம் விட்டுருப்பாங்களா. அவனும் எனக்கு இன்னும் நிறைய வேணும்னு கேட்டுட்டு இருப்பான். அது மட்டும் இல்லாமல் இவனுக்கு ரொம்ப வைரல் ஃபீவர்லாம் வந்த போது கூட ஹீரோயின் சாப்பாடு ஊட்டி விட வந்திருப்பாங்க. அவன் சொல்லியிருப்பான் உனக்கு எதுனா ஆகிடும் வராதுன்னு சொல்லிட்டு. ஹீரோயினா நான் உனக்கு ஒய்ஃப் ஆக போகிறவன், நான் வந்து இதெல்லாம் பண்ணாமல் யார் உனக்கு பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம்லேயும் அவ்வளோ க்ளோஸாக வந்து அவனை நல்லா பார்த்துருந்துருப்பாங்க. அதெல்லாம் நினச்சிட்டு இப்படி என்னை விட்டுட்டு போயிட்டல, இனிமேல் யார் என்னை பார்த்துப்பா, என்னை மன்னிச்சிரு என்கிட்ட வான்ற மாதிரி ரொம்ப கதறிட்டே இருக்கும்போது திடீர்னு ஆன் வந்துருவாளாம். வந்துட்டு ஃபூ இங்கே என்ன இப்படி பண்ணிட்டு இருக்க, ஏன் இப்படி குடிச்சிட்டு இருக்க, உன் ஹெல்த்தை நீயே பாதிச்சுக்க போறியா அப்படின்னு சொல்லும் போது இவனுக்கே ஷாக்கு, பார்க்குற நம்மளுக்கே ஷாக்காக தான் இருக்கும். என்னடா அது போனவங்க திடீர்னு வந்துட்டாங்களே அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அவங்க வந்துட்டு இப்படிலாம் பண்ணாத, ஏன் உடம்பு நீயே கெடுத்துக்கிறேன்னு கேட்டால் உடனே அண்ட் நீ வந்துட்டியா, நீ என்னை விட்டுட்டு போயிட்டேன்னு நினச்சி நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன், இனிமேல் நீ என்னை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டல அப்படின்னு சொல்லும் போது நானும் வந்து அவன் கண்ணத்தில் கை வச்சு நான் ஏன் உன்னை விட்டுட்டு போக போகிறேன், நான் உனக்கு எவ்வளோ லவ் பண்ணுறேன்னு உனக்கு தெரியுமா, நான் உன்னை விட்டுட்டு போகவே மாட்டேன், நான் எப்பயும் உன் கூட தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லும் போது அவனும் ஒன்னே ஆமாம் நீ என் கூட தான் இருக்கணுன்ற மாதிரி ஹீரோயினை பிடிச்சி ஒரு ஆசையில் கீஸ் பண்ணி விட்டுறான்னா திடீர்னு அவனுக்கு வந்து சுய நினைவு வந்துடுது. முன்னாடி பார்த்தா அந்த லின் உக்காந்துட்டு இருக்கா. அவளை தள்ளி விட்டு நீ எதுக்கடி இங்கே வந்த, நான் உன்னை ஆன் நினச்சோம் அப்படின்னு சொல்லும் போது அவள் உடனே ஏன் அப்படி பண்ணுன்னு கேட்டால் இவன் கோவத்தில் வந்து உன்னால் தாண்டி அவள் என்னை விட்டுட்டு போயிட்டா, என்னை விட்டுட்டு மொத்தமாக போயிட்டா, அது எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் சொல்லிட்டு அந்த பொண்ணோட கழுத்தை பிடிச்சி அங்கேயும் நெரிச்சிட்டு இருக்கான். அந்த பொண்ணு அவனை தள்ளி விட்டு என்னால் ஒன்றும் அவள் போல, நீ பண்ண தப்புனால தான் அவள் செத்து போயிட்டா, நீ என் மேலே பழி போடாத, நீ எனக்கு கொடுத்த குழந்தைக்கு நீ தான் பதில் சொல்லணும், வழி சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அங்கேருந்து கத்திக்கிட்டு நீ இருக்குன்னா நீ எப்படின்னா எனக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துதாகணும், நான் உன்னை சும்மா விட மாட்டேன், என்ன என் குழந்தைக்கு அப்பா நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஒரு பக்கம் இந்த ஃபூவை திட்டி விட்டுட்டு அங்கேருந்து போயிட்டாளா. இந்த ஃபூக்கா இவ வேற ஒருத்தி, நானே ஆன் போயிட்டான்னு வருத்தத்தில் இருக்கேன்,
இப்படி வந்து பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அங்கே இருக்க பாட்டில் எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு இருக்கான். ஏன் இங்கேருந்து போயிட்டா, ஏன் என்னை விட்டுட்டு போயிட்டா, மொத்தமாக போயிட்டான்ற மாதிரி தள்ளி விட்டுட்டே இருக்கும்போது அவங்க அம்மா வந்து மெசேஜ் பண்ணியிருப்பாங்களே, அதை இவன் பார்த்துடுறான். பார்த்த உடனே என்ன ஆன் உயிரோட இருக்காளா, அப்போ இன்னைக்கு காலைல பார்த்தது ஃபேக்கா அப்படின்ற மாதிரி அவனுக்கு புரிஞ்சுடுது. ஆனை ட்ராக் பண்ண ஆரம்பிச்சிடுறான். நம்ம ஹீரோயின் ஆல்ரெடி ஏர்போர்ட்டில் போயிட்டு லைட்டை பிடிச்சி போக வேண்டிய இடத்துக்கு போயிட்டாங்க. ஏன்னா நம்ம ஹீரோனுக்கு வந்து காலேஜ் படிக்கும்போது ஒரு சீனியர் தெரியும். அந்த சீனியர் நம்ம ஹீரோனுக்கு ரொம்ப க்ளோஸ், அதாவது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி. ஆனால் அந்த சீனியருக்கு நம்ம ஹீரோயின் மேலே 7 வருஷம் காதல், இந்த வருஷத்தோட சேர்த்து, அதாவது ஹீரோயின் இப்போ ஊருக்கு வர வருஷத்தோட சேர்த்து. அவர் வந்தோடனே ஹீரோனை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இந்த மாதிரி ஒரு லக்கியான எனக்கு டைம் வரும் நான் நினச்சி கூட பார்க்கல, எதிர்பார்க்காத நேரத்தில் இப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயின் போனோடனே, சீனியர் உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆகுது, அப்போ காலேஜ் முடிச்சோடனே கண்ட்ரியை விட்டு போனது, இப்போ தான் நான் வந்திருக்கேன், எனக்காக இந்த ஜாப் ஆஃபர் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்லும்போது அவனுமே வந்து 7 வருஷமாக நான் இங்கே ஒரு கம்பெனியை நல்லா டெவலப் பண்ணிட்டேன், நீ வரத்தில் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க. ஹீரோயின் வந்து இந்த சீனியர் படிக்கிற அதே காலேஜில் தான் நம்ம ஹீரோயின் படிச்சிருப்பாங்க. அப்போது ஹீரோயின் வந்து அவங்களோட குரூப் கூட எட்டர்னல் லவ்னா என்ன அப்படின்ற மாதிரி ஒரு டிஸ்கஷன் வச்சுருப்பாங்க. அந்த சீனியர் கிட்ட தான் இந்த எக்ஸ்பிளனேஷன்லாம் கேட்டிருப்பாங்க. அந்த சீனியரான நம்ம ஹீரோவும் இதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. அப்போத்துலேருந்து நம்ம ஹீரோயின் வந்து இந்த கொஷின் கேட்டதுலேருந்து அவருக்கு ஹீரோயின் மேலே ஒன் சைடு லவ். ஆனால் ஹீரோயின் வந்து ஒரு ஃப்ரெண்டு மாதிரி தான் அவரை பார்த்துருப்பாங்க. இவர் பேர் ஜின்னு. அது மட்டும் இல்லை, ஜின் குரூப்போட பிரசிடென்ட்டாகவே இருக்கார் இப்போ இவர். அது மட்டும் இல்லை, ஹீரோனை பார்த்து நீ என் வீட்டில் வந்து தங்கிக்கோன்னு சொல்லும் போது ஹீரோனுக்கு ஒரு மாதிரி இருக்கு. இருந்தாலும் இவர் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை நீ ஒரு ஸ்பெஷல் எம்ப்ளாயி இல்லை, அதனால் உன்னை நான் இப்படி தான் வெல்கம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோனுக்கும் ஓகேன்ற மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறம் உன்னை ஆஃபீஸில் கூட்டிகிட்டு போயிட்டு எல்லாரும் முன்னாடி இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஹீரோனை கூட்டிகிட்டு போயிட்டு ஆஃபீஸில் எல்லாருக்கிட்டையும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. இவங்க தான் இனிமேல் நம்ம கம்பெனிக்கு புதுசாக ஜாயின் பண்ணவங்க, இவங்க பேர் ஆன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனை பார்த்து எல்லாத்தையும் சொல்ல, அங்கே பார்த்தா எல்லாம் பாய்ஸாக இருக்காங்க, ஒரு பொண்ணு கூட வேலையில் கிடையாது. அங்கே இருக்கவங்கள பேசிக்கிறாங்க, பாஸ் இதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு கூட வேலையில் வச்சதே கிடையாது, இப்போ என்ன புதுசாக ஒரு எம்ப்ளாயை பொண்ணாக கூட்டிகிட்டு வந்திருக்காரு, அப்போ கண்டிப்பாக இந்த பொண்ணு இவரோட ஃப்யூச்சர் ஒய்ஃபாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நினச்சிட்டு இருக்காங்க. பாய் ஃப்ரெண்ட் 10 வருஷமாக பாய் ஃப்ரெண்டு அந்த அஃபேர் வச்சுக்கிட்டான். ஆனால் இங்கே 7 வருஷமாக இருந்தவர் ஒரு பொண்ணுக்கிட்ட கூட பேசாமல் இருந்திருக்காரு. அவ்வளோ லவ் ஹீரோயின் மேலே. ஹீரோனை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனோன்னே ஹீரோயின் வந்து சீனியரை பார்த்து, அதாவது நம்ம ஜின்னை பார்த்து தேங்க்யூலாம் சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் பரவாயில்ல, உன்னால் எவ்வளோ ஒர்க் பண்ண முடியுமோ ஒர்க் பண்ணு, ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணாத, நீ ஆல்ரெடி டயர்டாக இருப்ப, போய் ரெஸ்ட் எடுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்களா. ஹீரோயினுக்கு நம்ம சீனியர் கிட்ட பேசுறது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருப்பாங்க காலேஜ் படிக்கும்போது. அப்போது ஹீரோயின் அவர்கிட்ட எதை கொடுக்கறதுக்காக கீ மாதிரி இருக்குது கொடுக்கறதுக்காக திரும்பி நிற்கப்போ பார்த்தா டோர் தந்துட்டு யாரோ உள்ளே வந்து நிற்கிறாங்க. இவன் தான் அந்த ஃபூ தான் வந்து நின்றுட்டுருக்கான். வந்து நின்ட்டு, என்ன தைரியம் தான் என்னை விட்டுட்டு போயிருப்ப, இவ்வளோ தூரம் வந்துட்டியா, உன் கோவத்துக்கு அளவே இல்லையா, வெட்டிங் டே அன்னைக்கு நீ இப்படி தான் பண்ணுவியா, இது உனக்கு ஃபன்னாக இருக்கா அப்படின்னு கேட்டா ஹீரோயின் கேட்குறாங்க, எது ஃபன்னுன்ற, நான் உன் மேலே கோவமாக இருந்ததுனால தான் நான் வந்து ஃபேக்காக என்னோட டெத்தை செட் பண்ணி நான் ஊரை விட்டு வந்துட்டேன்றியா, இது வெறும் கோவத்தினால அப்படின்ற மாதிரி நீ சொல்கிறியா அப்படின்னு கேட்டா அவன் சொல்கிறான், ஆமாம் நீ என் மேலே இருக்க கோவத்தை உனக்கு எப்படி காட்டணும்னு கூட தெரியல, இப்படி இல்லாமல் விளையாடுவ, சின்ன குழந்தைங்க மாதிரி இருக்கு, என்னோட பொறுமையை சோதிக்காத வந்துடுன்னு சொன்னால் நம்ம ஹீரோயின் வந்து, நான் இப்போ சொல்கிறேன் உன் கூட நான் பிரேக்கப் பண்ணிக்கிட்டேன், அதனால தான் நிம்மதியாக இருக்கா அப்படி பண்ணிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லும் போது அவன் கேட்குறான், என் கூட பிரேக்கப் பண்ணிக்கிட்டியா, நான் ஒத்துக்க முடியாதுன்னு சொல்லும் போது ஹீரோயின் சொல்கிறாங்க, நீ என்ன ஒத்துக்கிறதுக்கு, நீ பண்ண வேலைக்கு நான் இதை பண்ணோம் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டு மூஞ்சி திருப்பிக்கிறாங்க. அவன் சொல்கிறான், நான் அப்படி என்ன தப்பு பண்ண நீ என்னை பிரேக்கப் பண்ணிட்டு போகிற, அவ்வளோ பெரிய தப்பு பண்ண மாதிரி நீ என்கிட்ட இப்படி சொல்கிறியே, உனக்கு இது நியாயமாக இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு என் கூட திரும்பி வான்ற மாதிரி ஃபோர்ஸ் பண்ணிகிட்டு இருக்கான். ஆனால் நம்ம ஹீரோயின் வந்து, என்னது நீ தப்பே பண்ணலையா, உனக்கு வாய் கூசலையா, தப்பே பண்ணலன்னு சொல்கிற அப்படின்னு சொல்லும் போது அவனை ஒரு நிமிஷம் பயந்துடுறான். இவளுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு போல அப்படின்னு நினச்சிட்டே இருக்கும்போது ஹீரோயின் சொல்கிறாங்க, நீ சீட்டிங் பண்ணது தப்பு இல்லைன்னு சொல்கிறியா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்டு, அவ்வளோ சீட் பண்ணிவிட்டு உன்னை எத்தனை நாளாக நம்பிட்டு இருந்தேன், 10 வருஷமாக உனக்காக மட்டுமே இருந்தேன், நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லும் போது அவ்வளோ சந்தோஷப்பட்ட ஒரே ஆள் நான் மட்டும்தான், ஆனால் நீ வந்து என்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்ட கொஞ்ச நாள்லேயே வேற ஒரு பொண்ணு கூட அஃபேர் இருந்து ஏன் முன்னாடி என்னென்ன பண்ண, என்னை திரும்ப திரும்ப நீ ஹர்ட் தான் பண்ண, எவ்வளோ கஷ்டப்படுத்தின, உனக்காக உண்மையாக இருந்த, அந்த உண்மையெல்லாம் நீ இப்படி பண்ணிட்டல்ல, இப்படி தான் நீ எனக்கு வந்து சீட் பண்ணுவியா, துரோகம் பண்ணுவியான்ற மாதிரி ஹீரோயின் கேட்கும்போது அவன் சொல்கிறான், அதனால் நீ என்னை விட்டுட்டு போகுவியா, அது ஏதோ தெரியாமல் பண்ணிட்டான் அப்படின்னு நம்ம சொல்லும் போது அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துட்டு என்ன நடக்குதுங்க அப்படின்னு கேட்டா அப்போ ஃபூ திரும்பி பார்க்குறான். ஹீரோ பார்த்தோன்னே, சின்ன
ஜின் குரூப்போட பிரசிடென்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்க என்னோட ஆள் கூட அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கான். அப்போ அவனும் கோவத்தில் வந்து ஹீரோனை பார்த்து இவங்க கூட என்னடி பண்ணிட்டு இருக்க, இந்த ஜின் கூட உனக்கு என்ன வேலை அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நம்ம ஹீரோன் சொல்கிறாங்க அவனை பார்த்து, ஆமாம் இதில் உனக்கு என்ன பிரச்சனை, நான் இவர் கூட இருக்கிறதுனால எனக்கும் அவருக்குள்ளே இருக்க ரிலேஷன்ஷிப்னால உனக்கு என்ன ஒன்றும் வரப்போகிறது இல்லை, உனக்கு தேவையில்லாதது அப்படின்னு சொல்லும் போது அவன் வந்து எனக்கு தேவையில்லாததா, சரி இருந்துட்டு போகுது, நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன், எனக்கு கடைசியாக ஒரு சான்ஸ் கொடு, என் கூட வந்துரு, இதெல்லாம் மறந்துடு, உன் கோவத்தை நான் தீர்த்து வைக்கிறேன்னு சொல்லும்போது ஹீரோயின் அவன் கையெல்லாம் உதறி விட்டுறாங்க. இல்லை தேவையில்லை, நீ பண்ண துரோகம் எல்லாமே எனக்கு போதும், இதுக்கு மேலேயே உன்னை நம்பி நான் வரப்போகிறதும் கிடையாது, உன்னை நான் மன்னிக்க போகிறதும் கிடையாதுன்ற மாதிரி ஹீரோன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவன் விட மாட்டான், நான் வந்து உன்னை விட்டுட்டு போகிறதா இல்லை, நீ வேணா பாரு அந்த பொண்ணு கூட நான் இப்போ ரிலேஷன்ஷிப்லேயே இல்லை, அவள் நம்பரில் நான் மொத்தமாக பிளாக் பண்ணிட்டேன், அவளோட காண்டாக்டே என் ஃபோனில் இல்லை அப்படின்ற மாதிரி மாற்றி மாற்றி காட்ட அதே டைமில் இவன் பிளாக் பண்ணல போடல அன்பிளாக் பண்ணி வச்சுட்டு இருக்கான். இவனுக்கு கால் வந்திருக்கு, அதே ஃபோனை வர அட்டன் பண்ணி விட்டுருக்கான் தெரியாமல். அந்த ஃபோனில் வந்து ஹஸ்பண்ட் நீங்கள் எப்போ வர போகிறீங்க, உங்களுக்காக நான் ரொம்ப வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன்ற மாதிரி ரொம்ப வல்கராக பேசுகிறாளா. இதை கேட்ட ஹீரோயின் வந்து இதுக்கு மேலே நான் என்னத்தை கேட்கணும்னு நினைக்கிறேன், இதெல்லாம் கேட்கணும்னு சொல்லிட்டு தான் நீ ஃபோனை வந்து இப்படி போட்டு காமிச்சிட்டு இருக்கியா, உன்னை பற்றி தான் ஆல்ரெடி எனக்கு தெரியுமே, எதுக்கு வந்து போட்டு காட்டுறேன்னு கேட்டா அவன் உடனே வந்து இல்லை இல்லை இது தெரியாமல் நடந்துச்சு, 10 வருஷமாக நான் லவ் பண்ணிட்டு இருக்கேன், உனக்கு என் லவ்வை பற்றி தெரியாதா, என் கூட வந்துரு, இதெல்லாம் வந்து ஒரு தெரியாமல் நடந்தது தான், என்னை மன்னிச்சிடுன்ற மாதிரி கேட்டுட்டு லாஸ்ட்டில் மிரட்டவே ஆரம்பிச்சிடுறான். அதெல்லாம் தெரியாது, நான் வந்து உன்னை விட்டு போக முடியாது, இது என்னோட 10 இயர்ஸ் லவ், நீ என் கூட வந்ததாகணும், இல்லைன்னா உன்னை என்ன பண்ணுவேனே தெரியாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கழுத்தை பிடிக்க ஆரம்பிச்சிடுறான் ஒரு மாதிரி சைக்கோ மாதிரி. அப்போ ஹீரோ தான் வந்து டேய் என்னடா பண்ணிட்டு இருக்க லூசு அப்படின்ற மாதிரி அவனை தட்டி விடுறாரா. ஆனா அவனா இப்போ விட்டுட்டு போறேன், ஆனா சும்மா விடுவேன்னு நினைச்சு பார்க்காத, நீ எனக்கு மட்டும் தான் சொந்தம், நீ எனக்கு வந்தே ஆகணும், இவனுக்கு சப்போர்ட் பண்றன்றதுக்காக இவன் கூடவே உன்னை இருக்க விடுவேன்னு நினைக்காத, நான் திரும்ப வருவேன், நீ எனக்கு கிடைச்சாகணுன்ற மாதிரி தான் அவன் சொல்லிட்டு இருக்கான். இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு அப்புறம் வந்து பார்த்துக்கிறேன்ற மாதிரி அங்கேருந்து போயிடுறான். ஏன்னா வந்து ஹீரோ சண்டை போடுறாருல, அதுக்காக எதுக்கு சண்டையை வலிக்கணுன்ற மாதிரி அவன் அங்கேருந்து போயிடுறான். ஆனால் நம்ம ஹீரோனா இவன் என்ன இப்படி துரோகம் பண்ணிட்டு நான் சும்மா விட மாட்டானேன்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோவா நீ எதுவும் பெருசாக எடுத்துக்காத, இதுக்கு மேலே நான் பார்த்துக்கிறேன், நீ போய் ரெஸ்ட் எடுன்ற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ஹீரோனும் சரி நான் ரெஸ்ட் எடுக்கிறேன் நீங்கள் பார்த்து போங்க அப்படின்ற மாதிரி சொல்லி ஹீரோவை அனுப்பி விடுறாங்க. அப்போது ஹீரோனை போய் ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்க்கும்போது அவங்க மண்டைக்குள்ளே என்னென்னமோ ஓடிட்டுருக்கு. துரோகம் பண்ணவன் எதுக்கு மறுபடியும் வந்து என்னை தேடணும், ஏன் என்னை டார்ச்சர் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோனோட பக்கம் இந்த வீட்டில் நான் தங்குறது உங்களுக்கு ஓகேவான்ற மாதிரி ஹீரோ பார்த்து மறுபடியும் கேட்க ஹீரோ வந்து இல்லை நீ இருந்துக்கோ, நீ எனக்கு 7 வருஷமாக தெரிஞ்ச பொண்ணு, உனக்கு நான் சப்போர்ட் பண்ணலன்னா இந்த டைமில் சப்போர்ட் பண்ணாதவன் வேறு எப்போ வந்து உனக்கு சப்போர்ட் பண்ணுறதுன்ற மாதிரி ஹீரோனுக்கு சப்போர்ட்டிவாக பேசுகிறாரு. அதுக்கப்புறம் ஹீரோ முதல்ல ஆஃபீஸ்க்கு போயிட ஹீரோயின் பின்னாடி தான் ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. கொஞ்சம் லேட்டாக தான் போவாங்களா. போகும்போது அவங்க ஒர்க்கை பார்க்கலான்னு போகும்போது திடீர்னு அந்த ஆஃபீஸ்க்கும் தேடிட்டு வந்துடுறான் நம்ம ஹீரோயினா. திடீர்னு வந்துட்டு ஹீரோயின் முன்னாடி கை நீட்டிடுறான்னா, கை நீட்டிட்டு ஹீரோயின் கையை பிடிச்சி ஃபோர்ஸ் பண்ணி அண்ட் என் கூட வா, திரும்ப வா, இவன் கூட எதுக்கு நீ இருக்க, இதெல்லாம் தேவையில்லாத வேலை, இது நமக்கு வேணாம், நமக்குள்ளே எதுக்கு இந்த சண்டை, இதனால நம்மக்குள்ளேயே முடிச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி இன்னொன்று ஃபோர்ஸ் பண்ணி கூப்பிடும் போது இந்த லின்னும் இந்த ஃபூவை தேடி வந்துடுறா. வந்துட்டு இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஃபூ, இவ கூட மறுபடியும் போகிறீங்களா என்ன, உங்களுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கல, இவ்வளோலாம் விட்டுட்டு வாங்க, இவ கூடலாம் நீங்கள் போகணுன்னு எந்த அவசியமே கிடையாது, ஏன்னா உங்களுக்காக நான் இருக்கேன்ற மாதிரி அந்த ஃபூ கையை பிடிக்க ஃபூ ஒன்னே ஏய் நீ ஏண்டி இங்கே வந்தா, உன்னை யார் இங்கே கூப்பிட்டா அப்படின்னு சொல்ல அதுக்கு அவளும் வந்து நான் இங்கே வராமல் வேற யார் வர்றது, உங்களுக்காக தான் வந்தேன்னு சொல்லும் போது அவன் திட்டி விட்டுறான் போடிங்கன்ற மாதிரி. அதுக்கப்புறம் ஹீரோயின் கையை பிடிச்சி நீ என் கூட வா, நான் வந்து உன்கிட்ட கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், எனக்கு கொஞ்சம் டைம் கொடு, என் கூட வந்து பேசு அப்படின்ற மாதிரி கையை பிடிச்சி ஃபோர்ஸ் பண்ணுறான்னா ஹீரோ வந்துடுறாரு. வந்துட்டு ஃபூ கையெல்லாம் பிடிச்சி தட்டி விட்டுட்டு டே உனக்கு எத்தனை வாட்டி சொன்னாலும் புரியாதா, ஏன் இப்படி வந்து அவளை தொல்லை பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டா அவன் உடனே நான் தொல்லை பண்ணுறேன்னா என்னோட ஃபியூச்சர் ஒய்ஃப் ஆக போகிற ஆன் கிட்டே நான் பேசிகிட்டு இருக்கேன், நீ யாருடா அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ மிரட்டுறாரு. அவன் உடனே ஹீரோ கண்ணத்திலே அரைஞ்சு விட்டுறான், வாயில ரத்தம்லாம் வருது ஹீரோக்கு. ஹீரோனுக்கு இதெல்லாம் பார்த்தோன்னே ரொம்ப கோவம் வந்துடுது. என்ன தைரியம் தான் ஏன் சீனியரே அடிப்பேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன் வந்து முன்னாடி யார் நிற்கிறான்னு கூட பார்க்கல, அவன் கண்ணத்திலே கண்ணத்திலே அரைஞ்சு விட்டுடுறாங்க. லின்னுக்கே இது ஷாக்காக இருக்கு, என்ன பொதுக்கன்னு இவனையும் போட்டு அடிச்சிட்டா அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோன் சொல்கிறாங்க உனக்கு அவ்வளோதான் மரியாதைன்னு சொல்லும் போது அவன் உடனே ஹீரோனை பார்த்து கோவமாக கத்துறான். அவனுக்காக நீ என்ன அடிக்கிறியா, அவன் யாருன்னே தெரியல, எவனும் ஒருத்தனுக்காக என்ன வந்து நீ அடிக்கிறல்ல, 10 வருஷமாக லவ் பண்ண என்ன அடிக்கிறல்ல, யார் இவன், இவனுக்காக ஏன் என்ன அடிச்ச அப்படின்ற மாதிரி அவன் கோவத்தில் கட்டும் போது ஹீரோன் சொல்கிறாங்க நான் உன்னை அடித்ததில் எந்த தப்பும் கிடையாது, எனக்கு முக்கியமானவங்களை நீ அடித்த, அதனால் உன்னை நான் அடித்தேன், ஏன்னா நான் உன்னை லவ்வே பண்ணலையே, அப்புறம் எதுக்கு நான் உன்னை அடிக்கக்கூடாது, நீ தப்பு பண்ணால் நான் தாராளமாக அடிக்கலாமே, நான் என்ன உன்னை லவ்வாக பண்ணுறேன், இதுக்கு மேலே நான் உன்னை லவ் பண்ணவும் இல்லை, லவ் பண்ணவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அவன் கையை பிடிச்சி ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுறான் ஹீரோயினா. ஹீரோயின் கிட்ட வா வா நீ திரும்ப கூட என்ன அடிச்சுக்கோ, எவ்வளோ வேணா அடிச்சுக்கோ, உன் கோவத்தை தீட்டுக்கோன்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனால் லின் ஒரு பக்கம் எதுக்காக விட்டு இப்படி பேசிகிட்டு இருக்க, அவளை விட்டுட்டு வா, அவள் உனக்கு வேணாம், நான் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், உனக்கு வேண்டிய எல்லாத்தையும் நான் தரேன்னு சொல்லிட்டு
ஃபூவோட கையை பிடிச்சி இழுக்கும் போது ஃபூ ஆனால் வந்து வரதா இல்லை, அங்கே பக்கத்தில் இருக்க லின்னு பார்த்து நீங்கள் இந்த ஒழுங்கா போடி, ஏண்டி என் உயிரை வாங்கிட்டு இருக்கா, என்னோட ஆன் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு ஆனை பார்த்து தயவு செஞ்சு என் கூட வந்துரு, நீ எனக்கு வேணும்னு சொல்லிட்டு இருக்கான். ஒரு பக்கம் இந்த லின் வந்து அவள் வயிற்றுல வளர்கிற குழந்தைக்கு ஃபூ தான் அப்பான்ற மாதிரிலாம் சொல்லிட்டு ஃபூ ஹீரோனை பார்த்து இல்லை சொல்கிறதுலாம் போய் நம்பாதுன்னு சொல்லும் போது ஹீரோன் ஒன்னே என்னத்துக்கு இப்போ நீ என்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு கேட்டால் அவன் சொல்கிறான், நான் எக்ஸ்பிளைன் பண்ணி தானே ஆகணும், ஏன்னா அவள் வயிற்றுல வளர்ந்தது என் குழந்தெல்லாம் கிடையாது, அது வேற யாரோ குழந்தைலாம் சொல்லிட்டு இருக்கான். ஆனால் ஹீரோன் கேட்குற மாதிரி இல்லை, எதுக்கு நீ என்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுற, ஃபஸ்ட்டு எனக்கு தேவையே இல்லை, ஏன்னா நான் உன்னை பிரேக்கப் பண்ணிட்டேன், நான் உன்னை லவ் பண்ணுறதே இல்லை, அப்புறம் எதுக்கு நீ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு கேட்டால் அவன் ஹீரோன் காலில் விழுந்து மணிப்பெல்லாம் கேட்டுட்டு இருக்கான் ஒரு சான்ஸ் கேட்டுட்டு. ஆனால் ஹீரோன் வந்து ஹீரோவை பார்த்து வாங்க போகலான்ற மாதிரி ஹீரோ கையை பிடிச்சிட்டாங்க வந்து போயிடுறாங்க. இவனுக்கா அடி பாவி, சமாதானமே படுத்தி முடிக்கல, எரியிற நெருப்பில் எண்ணெய் ஊற்றுற மாதிரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு சொல்லிட்டா பாருன்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கான். ஹீரோன் அதுக்கப்புறம் ஹீரோக்கு போயிட்டு மருந்து போட்டு விட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா அவன் ஹீரோட கண்ணத்தில் அடிச்சிருப்பான்ல, அந்த இடத்துல லைட்டாக வாயில் வந்து ரத்தம் வந்துருக்கும், அதனால வந்து மருந்து போட்டுட்டு இருக்காங்களா. ஹீரோக்கு வந்து ஹீரோயின் மேலே இருக்க ஃபீலிங்ஸ் அதுக்கு மேலே கண்ட்ரோலும் பண்ண முடியல. அதனால ஹீரோயின் கிட்ட வந்து 7 வருஷமாக உன்னை நான் லவ் பண்ணுறேன், இது ஆல்ரெடி ஒன்று ரொம்ப லேட் ஆகிடுச்சு, அதனால நான் உன்கிட்ட சொல்கிறேன், எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்களா. ஹீரோயின் கையெல்லாம் பிடிச்சி சொல்ல ஹீரோயினா யோசிக்கிறாங்க. ஏன்னா ஹீரோனுக்குமே சீனியர் ரொம்ப பிடிச்சிருக்கு, யாரும் இல்லாத டைமில் ஹீரோனுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஹெல்ப் பண்ணது ஹீரோ மட்டும்தான். ஹீரோ பார்த்து எனக்குமே உங்களை பிடிச்சிருக்கு, ஆனால் நான் இப்போ இது சொல்கிறது தப்பாயிடாதா, ஏன்னா இப்போ தான் எனக்கு பிரேக்கப் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஹீரோ வந்து இல்லை உனக்காக நான் வெயிட் பண்ணேன், ஆல்ரெடி இதுவே ரொம்ப லேட்டு, எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு உன்னோட கேரக்டருமே எனக்கு நல்லாவே தெரியும், நீ எப்படிப்பட்டவன்னு எனக்கு தெரியும், உனக்காக 7 வருஷமாக அதை செஞ்சு வச்சுருக்கேன், இதை நானே உனக்கு போகணுன்னு ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பென்டென்ட் வச்சு ஷைன் மாதிரி இருக்குது, அதை பார்த்து இதை நானே உனக்கு போட்டு விடுறேன், இது என்னோட ஆசைன்ற மாதிரி அவன் ஹீரோயின் கழுத்தில் அவனே போட்டு விடுறான். இந்த டைமில் ஹீரோனுக்குமே ஹீரோவை ரொம்ப பிடிச்சிருது, ஹீரோவும் ப்ரப்போஸ் பண்ணிடுறாரு, ஹீரோயினை அக்செப்ட் பண்ணிடுறாங்க. 2 பேருமே வந்து அங்கேயே கிஸ் பண்ணிக்கிறாங்களா. இது ஒரு ஃபோட்டோவாக எடுத்து 2 பேருமே சோஷியல் மீடியாவில் ஆன்லைனில் அவங்களோட பேஜில் வந்து இது போஸ்ட் பண்ணி விட்டுறாங்க. ஒரு பக்கம் இந்த ஃபூவை ரொம்ப குடிச்சிட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி கிடப்பானா, அவங்க அம்மா வந்து பார்த்துட்டு அவங்க பையனை பார்த்து கண்ணத்துலேயே அறிஞ்சு என்ன வேலைடா பண்ணி வச்சிருக்கா, உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டை இப்படி தான் நீ ட்ரீட் பண்ணியிருப்பியா, ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சுக்கிட்டு எதுக்கிட்ட அஃபேர் வச்சுக்கிட்டேன்ற மாதிரி அவங்க வந்து சரியான அடி அடிக்கிறாங்க. இது தெரியாமல் போயிட்டு உன்கிட்ட ஆனோட ஃபோட்டோவை காமிச்சு ஆனை பற்றி எல்லாம் சொல்லிட்டேன் பாரு, தேவையில்லாமல் அவளுக்கு தொல்லை கொடுத்துட்ருக்கேன், இனிமேல் தொல்லை கொடுக்காது அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா சொல்கிறாங்க. ஆனால் வந்து இல்லைம்மா நான் தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன், அவளை விட மாட்டேன்னு சொல்லும் போது அவங்க அம்மா வந்து ஆனோட பேஜில் வந்து அவங்க போஸ்ட் பண்ணியிருப்பாங்களே, இந்த மாதிரி புதுசாக லவ் பண்ணது 2 பேரை கிஸ் பண்ணிக்கிட்டதை மாற்றி ஜின்னும் ஆனும் போஸ்ட் பண்ணியிருப்பாங்களே, அதை காமிச்சு அவங்க 2 பேரும் அவங்க லைஃப்பை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீ டிஸ்டர்ப் பண்ணாதடா அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அதை பார்த்து அவன் வந்து ரொம்ப குறுகி படுத்துட்டு அவ்வளோதான், அவள் என்னை விட்டுட்டு மொத்தமாக போயிட்டாளா, இதுக்கு மேலே எனக்கு சான்ஸே இல்லையா, அவள் எனக்கு கிடைக்கவே மாட்டாளான்ற மாதிரி அவன் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். இருந்தாலும் ஒரு டைமாவது கெஞ்சணும் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கான். ஒரு பக்கம் ஹீரோயின் வந்து வீட்டில் படுத்துட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து ஹீரோனை ரொம்ப கேர் பண்ணி பார்த்துக்கிறாரு. ஹீரோனுக்கு ஃபீவர் இருக்கும்போது கூட பார்த்து பக்கத்துலேயே இருந்து பார்த்துக்கிறாரு. ஹீரோ தண்ணி வாங்கலான்னு வெளியே போகும்போது மெய்டு வந்து சொல்கிறாங்க, ஹீரோ கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி நம்ம மேடமோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் வந்து வெளியே முடி போட்டுட்டு உட்காந்துட்டு நான் சாரி கேட்பேன் வெளியே மெதுவாக பேசிக்கிட்டே இருக்காரு பாஸ் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது ஹீரோவும் வெளியே போய் பார்க்குறாரு. போய் பார்த்தா அவன் முட்டி போட்டு தான் உட்காந்துட்டு இருக்கான். ஹீரோ முதல்ல போனோடனே இந்த ஃபூ வந்து ஹீரோ பார்த்துட்டு ஒரு வேளை வந்திருக்கிறது ஹேண்ட் தானோ அப்படின்ற மாதிரி மேலே நிமிந்து பார்க்குறான். ஆனால் அங்கே வந்திருக்கிறது வந்து ஜின்னு தானே. ஜின்னு பார்த்த உடனே அப்போ ஃபூ என்ன கேட்குறான்னா, நான் ஒரு வாட்டியாவது ஆனை பார்க்கணும், ஆனை பார்த்து பேசணும், எனக்கு சான்ஸ் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது ஹீரோக்கு கோவம் வருது. உடனே வந்து ஃபூவை எட்டி உதச்சிட்டு இன்னமும் உனக்கு சான்ஸ் கேட்குதா, உனக்காக 10 வருஷமாக அவள் உன்னே நினச்சிட்டு வாழ்ந்துட்டு இருக்கா, ஆனால் நீ அவள் முன்னாடி வேற ஒரு பொண்ணுக்கிட்ட அஃபேரில் இருந்தல்ல, அவளை அதை எப்படி ஹர்ட் பண்ணியிருக்கோம், இங்கே வந்தப்புறம் கூட அவள் எத்தனை நாளாக ஒரு தனி ரூமில் உட்காந்து டெய்லியும் நைட் அழுதுகிட்டு சாப்பிடாம எப்படி ஃபீல் பண்ணா தெரியுமா, அதெல்லாம் பார்த்து எனக்கு மனசே வலிச்சிருச்சு. 10 வருஷமாக உன்னை லவ் பண்ணாலே எப்படி இருந்திருக்கோம், ஆனால் நான் 7 வருஷமாக லவ் பண்ணேன், 7 வருஷமாக தனியாக அவளுக்காக ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு அடுத்த சான்ஸை நான் விட்டுவேன்னு நினைக்கிறியா, அவளை நான் நல்லா பார்த்துக்கிறேன் நீ போன்ற மாதிரி ஹீரோ உள்ளே போயிட்டு டோரை க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாரு. இவன் பண்ண தப்புக்கு இதுதான் தண்டனைன்ற மாதிரி தான் அவன் வெளியே உட்காந்து அனுபவிச்சுட்டு இருக்கான். இதில் வேறு மறுபடியும் ரத்த வாமிட்டு வர இருக்க அவனை ஹாஸ்பிட்டலில் போயிட்டு மறுபடியும் அட்மிட் பண்ணிடுறாங்க. ஹாஸ்பிட்டலில் ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த லின் தான் வந்து பேசுகிறா. வந்துட்டு எனக்காக நீ மறுபடியும் என் கூட வந்துரு, அவளை விட்டு உனக்காக நான் இருக்கேன், என் வயிற்றில் உன்னோட குழந்தை இருக்குது, நம்ம நல்லா ஹாப்பியாக வாழலாம், நம்ம லைஃப்பை பார்க்கலான்னு சொல்லிட்டு இவன்கிட்ட பேசிகிட்டு இருக்கா ஃபூ கிட்ட. ஃபூ கையை பிடிச்சி எனக்கு நீ ஒரு சான்ஸ் தரக்கூடாதா, நீ அவன்கிட்ட கேட்குற மாதிரி நீ எனக்கு சான்ஸ் தரலாம்ல, உன் ஒய்ஃபாக என்னை ஏற்றுக்கலாம்ல அப்படின்ற மாதிரி ஃபூ கையை பிடிச்சிட்டு கெஞ்ச. ஆனால் ஃபூ வந்து இல்லை
இந்த பேபியே நம்ம பண்ண மிஸ்டேக்னால தான் வந்துருச்சு, நம்ம லைஃபே ஒரு மிஸ்டேக் தான், இதை நம்ம திருத்திக்கிட்டு தான் ஆகணும், நான் உனக்கு பெரிய வில்லா தரேன், நீ கேட்குற பணத்தை தரேன், எனக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃபை கொடுத்துரு, நம்ம தனித்தனி வழியில் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ அவளும் ரொம்ப கெஞ்சிட்டு இருக்கா. அதே டைமில் ஹீரோவும் அதே ஹாஸ்பிட்டலில் தான் வந்திருப்பாங்க. என்னன்னு பார்த்தா ஹீரோயின் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, ஹீரோ கூட க்ளோஸாக இருந்து. அப்போ ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு, நீ எனக்கு ரொம்ப பெரிய கிஃப்ட்டை கொடுத்துட்ட, ஆனால் நான் சீக்கிரமாக வந்து நம்ம 2 பேருக்கும் நல்லா கிராண்டான அஃபிஷியலான வெட்டிங் ஃபிக்ஸ் பண்ணுறேன், நம்ம 2 பேருக்கும் கிடைச்ச முதல் கிஃப்ட் இதுதான் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கிட்ட அவரோட பேபியை பற்றி பேசிகிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆமாம், இது ரொம்ப லேட்டாக இருந்தாலும் எனக்கு ஒரு நல்ல கிஃப்டாக கிடச்சிருக்கு, அதாவது நமக்கு ஒரு நல்ல கிஃப்டாக கிடச்சிருக்கு நம்ம பேபி அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோவை ஹஸ்பண்ட் தான் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த டைமில் இந்த ஃபூ அதே ஹாஸ்பிட்டலில் தானே இருப்பான். அவன் இந்த லின்னை வெளியே தள்ளி சண்டை போட்டுகிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோன் அங்கே வந்திருக்கிறத நோட் பண்ணிடுறான். நம்ம ஆன் தானோ அப்படின்ற மாதிரி அவட்ட எப்படியாவது பேசி ஆகணும், இப்போ தான் சான்ஸ் கிடச்சிச்சுன்ற மாதிரி வேகமாக ஓடுறான். போயிட்டு என்ன பார்த்துட்டு மறுபடியும் கையை பிடிச்சி குளிக்கும் போது ஹீரோயின் கையில் வச்சிருக்க ரிப்போர்ட்லாம் கீழே விழுந்துடுது. அது விழுந்த உடனே அவன் என்னடா அது வித்தியாசமாக இருக்குன்ற மாதிரி கீழேருந்து எடுத்து பார்க்குறான். அதை எடுத்து பார்த்தா ஹீரோயின் வயிற்றில் பேபி ஃபார்ம் ஆயிருக்குல்ல, அந்த பேபியோட ஸ்கேன் ரிப்போர்ட்டு. அதை பார்த்தவன் வந்து, நீ என்ன ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியா, அப்போனா அவன் வயிற்றில் வளர்கிற குழந்தை என்னோட தானே அப்படின்ற மாதிரி அவன் அந்த வயிற்றில் வளர்கிற குழந்தை எந்த அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு, அப்போ ஹீரோ பார்த்து, இங்கே பார்த்தியாடா அண்ட் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, அவள் வயிற்றில் வளர்கிற குழந்தைக்கு நான் தான் அப்பா, அதனால் நீயே போயிடு, உனக்கு இது தேவையில்லாத வேலை அப்படின்ற மாதிரி ஹீரோவே பிடிச்சி மிரட்டுறான். ஹீரோனுக்கு கோவம் வந்துடுது. டேய் என்னடா பைத்தியம் மாதிரி பேசுகிற, உன்னோட குழந்தையா, உன் இஷ்டத்துக்கு நீ என்ன நினைக்கிறியோ அதெல்லாம் பேசிகிட்டு இருப்பியா, இது ஒன்றும் உன்னோட குழந்தை கிடையாதுன்னு சொல்ல. ஆனால் அந்த ஃபூ வந்து, நான் ஒன்றும் பைத்தியம் மாதிரி பேசல அண்ட் நீ என் கூட வந்துடு, இதுதான் நமக்கு நல்ல நேரம், நம்ம குழந்தைக்காகவாது நம்ம ஒன்றா சேரணும்னு சொல்லிட்டு ஹீரோனை பிடிச்சி ஃபோர்ஸ் பண்ண ஹீரோ அவனை பிடிச்சி தட்டி விட்டுறாரு. ஏன்டா அப்படி லூஸ் மாதிரி பண்ணுறேன்னு சொல்லிட்டு. அப்போது இவனும் ஒன்று என்ன பண்ணுறான்னா, அந்த ஃபூ ஒன்னே கையில் ஒரு ரிங் எடுத்துக்கிட்டு, இங்கே பார்த்தியா நீ விட்டு போனதுலேருந்து என் பேக்கெட்லேயே வச்சுட்டு சுற்றிட்டு இருக்கேன் இந்த ரிங்கை நீ போட்டுக்கோ, மறுபடியும் என் கூட வந்துரு, நம்ம பேபிக்காக நம்ம 2 பேரும் ஒன்றா வாழலாம் அப்படின்ற மாதிரி கெஞ்சும் போது ஹீரோ நல்லா அவன் மண்டையில் உரைக்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஃபூ நல்லா கேட்டுக்கோ, உன் கூட நான் பிரேக்கப் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது, அது மட்டும் இல்லை இந்த பேபி வந்து எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் பிறக்க போகிற குழந்தை, இது எங்கள் 2 பேரோட குழந்தை, உன்னோட குழந்தை ஒன்றும் கிடையாது, நீயும் நானும் பிரிஞ்சிட்டோம், தேவையில்லாமல் நீ ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணாத, உனக்கு எனக்கும் இனிமேல் எந்த சம்மந்தமும் இல்லை, எனக்கும் ஜின்னுக்கும் தான் இனிமேல் எல்லா சம்மந்தமும் இருக்குது, ஏன்னா என் வயிற்றில் வளர்கிற குழந்தை அவரோடது அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கிளியராக வந்து அந்த ஃப்ளூ கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிடுறாங்க. இனிமேல் நீ எனக்கு தேவையும் இல்லை, உன்னை நான் மன்னிக்க போகிறதும் இல்லை, என் லைஃப்பில் இனிமேல் நீ வரவே கூடாது, ஏன்னா என் லைஃப் இப்போ தனி ரூட்டில் போகுது அப்படின்ற மாதிரி அவங்க வந்து அவங்க ஹஸ்பண்டை பார்த்து சிரிக்கிறாங்க. ஏன்னா எனக்காக என் ஹஸ்பண்ட் இருக்காருன்ற மாதிரி ஹீரோயின் எல்லாத்தையும் கிளியராக சொல்ல, இதை கேட்ட ஃபூவாலையும் இனிமேல் எதுவும் பண்ண முடியாது. நம்ம ஹீரோயின் கொடுத்த பெஸ்ட் ரிவெஞ்ச் ஃபூக்கு இது மட்டும்தான். இந்த மூவி ஒரு ஹாப்பி எண்டிங்கில் தான் முடியுது. ஒரு பெஸ்ட் ரிவெஞ்சோட இந்த மூவியோட எக்ஸ்பிளனேஷன் என்னட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்த மாதிரி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு வேற ஒரு மூவி அப்லோட் பண்ணுறேன். பை கைஸ்.